ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம தலை தோனி வரும் காட்சி வந்து லீக் ஆகிருக்குங்க. இது வந்து ரசிகர்களுக்கும் சரி படங்களுக்கும் பெரிய பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அதாவது தளபதி விஜய் வந்து இப்போ வந்து நம்மளோட அரசியல் வந்து கிளம்பிருக்காங்க அப்படின்றதுனால வந்து அவரோட கடைசி 2 படமான கோட் மற்றும் தளபதி 69 வந்து ரசிகர்கள் செம்ம பேர் எதிர்பார்ப்பில் இருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து நம்மளோட வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நடித்து பிரம்மாண்டமாக உருவாகியிருக்க திரைப்படம் கோட். இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் பெரிய பெரிய எதிர்பார்ப்பு இருப்பாங்க. அதாவது இன்னும் கொஞ்ச நாட்கள் வந்து நம்மளோட கோட் திரைப்படம் வந்து திரையரங்கில் வரப்போகுது. அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி உலகமெங்கும் வெளியாக இருக்கிறது. இந்த திரைப்படத்தோட ப்ரொடியூசர்ஸ் வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் தான். இந்த திரைப்படத்துக்கு வந்து ரசிகர்கள் செம்மவளாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்தோட ப்ரொமோஷன்ஸ் பணிகள்லாம் வந்து நம்மளோட படக்குழுவின் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து நம்மளோட தயாரிப்பாளரும் நம்மளோட வெங்கட் பிரபு வந்து எல்லா பேட்டியிலும் வந்து இப்போ வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. கோட்டில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறவர் தான் நம்மளோட அரவிந்த் ஆகாஷ். அவர் வந்து அளித்த பேட்டியில் வந்து படத்தோட கிளைமேக்ஸ் குறித்து வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காருங்க. அதாவது வந்து இந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து நம்மளோட தலை தோனி வருகிறார் அப்படின்றது அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதாவது கண்டிப்பாக தேட்டரில் வந்து தோனி இருக்கார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதன் மூலமாக வந்து கிளைமேக்ஸ் காட்சி வந்து தெரிக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட்ஸ் என்னன்னா, சிவகார்த்திகேயன் மற்றும் த்ரிஷா வந்து இவங்க 2 பேரும் கேமியோவில் இருக்காங்க அப்படின்ட்டு அவர் சொல்லலாம் கூட கிட்டத்தட்ட ஒரு அஃபிஷியல் நியூஸ் மாதிரி ஒன்று வந்துகிட்டு இருக்கு. இவங்க 2 பேரையும் வந்து தேட்டரில் வந்து ரசிகர்கள் பார்க்கறதுக்காக இன்னும் சர்ப்ரைஸாக வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 3 பேரையும் தேட்டரில் பார்க்க ரசிகர்கள் செம்ம அவலாக காத்துட்ருக்காங்க.